प्रवणं वन्दे रम्भजामातरं लक्ष्मीनाथमारम्भां नादया प्रवर्तमानमस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां ज्योतिर्मतिर्वधां भजन्पुरम्पङ्गामादन्द्रनारायणे अस्मद्गुरुवरदासैर्गुरो रामानुजं शरणं मातापितार्दयाय
ஆசந்திரமும்
ஆடவே தனைய பந்தனம் ஞாபகம் ஆடவே
யாம் பெருமான் நாடவடும் கருதினால் நன்றாக சுரவே தோல் வழியே தோரே செழிப்பூவே ஆடவே நிறைய பந்தலும் யாமணிகோ ஆடெடுப்பவன் பின்னே பால் சோறு உடனே வெயில் உழங்க வழிவாக உடையிருந்து விழுந்தேரோரும் பாவாய் அவர்கள் பின்னத்தான் சேர்த்துள்ளோம் அறிவண்டே உந்தனை முடியும் ஞாபனையோ உடையொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடவே நமக்கு கொழிக்க முடியாது அறியாத பிள்ளைகளோ ஒன்றிலாம் உந்தன்னை சிறுவேர் அடைத்தலமும் செய்தருளாதே தேவானிதாராய் மலையேரோரும் பாவாய் அவர்கள் பின்னென்று காலம் சேர்த்துள்ளோம் அறிவொன்றுமில்லாதாய் உலர்ந்து உந்தனை பிறவித்தனை முடியும் ஞாபனையோ உடையொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடவே நமக்கு கொழிக்க முடியாது அறியாத பிள்ளைகளோ ஒன்றிலாம் உந்தன்னை சிறுவேர் அடைத்தலமும் செய்தருளாதே தேவானிதாராய் மலை ஏரோரும் இந்த மாதம் 29 நாட்கள் நாளை சூரியனானவன் மகர ராசியிலே சஞ்சரிப்பதனாலே அது மகர சங்கிரமணம் மகர சங்கராந்தி நாளை கொண்டாடப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு ராசியிலும் இந்த சூரியன் ஒவ்வொரு ராசிக்கும் மாறிட்டே இருக்கும். சொல்லப்போனால் நம்ம பூமி தான் புத்தம். ஆனால் நமக்கு பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது என்றால் சூரியன் ஒவ்வொரு ராசியிலே சஞ்சரிக்கிற மாதிரி தெரியும். அதனால இந்த இடத்த பாயிண்ட் ஆஃப் ஆர்ஜின்னு வச்சுட்டோம் அப்படின்னா பூமியை பாயிண்ட் ஆஃப் ஆர்ஜின்னு வச்சுட்டோம் அப்படின்னா அப்போ சூரியன் ஒவ்வொரு இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது ஒவ்வொரு ராசி மாறிக்கொண்டு வருகிறார். அதிலே நாளை மாறக்கூடிய ராசி மகர ராசி என்பதனாலே அது மகர சங்கிரமணம் மகர சங்கராந்தின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் மாறுவோம். மேஷ ராசி ரிஷப ராசி. இந்த மேஷ மாசத்துல சங்கரமணம் பண்றதுங்கிறது தான் நாம் புத்தாண்டாக கொண்டாடுகிறோம். சித்திரை புத்தாண்டு. இது மேஷ ராசியிலேருந்து 12 ராசிகள் இருக்கு. கடைசி ராசியான இந்த ஒவ்வொரு மேஷம் ரிஷபம்லேருந்து வரும்போது கடைசி ராசியாக வரும். மகரம் கும்பம் மீனம். இந்த மீனம் தான் கடைசி ராசி. மேஷ ராசி முதல் ராசின்னு சொல்லிட்டு அதை புத்தாண்டாக கொண்டாடுகிறோம். நாளை மகர மாசம் மகர ராசியிலே அவன் சஞ்சரிப்பதனாலே அது மகர சங்கிரமணம் நாளைக்கு கொண்டாடுகிறோம். இன்று போகி புத்தாண்டு. இந்த போகிங்கிறது இந்த போகி திருக்கல்யாணம் என்று நாம் கொண்டாடுகிறோம். கல்யாணம் அப்படின்னா என்ன அப்படின்னா கல்யாணம்னா எது ஒன்று நமக்கு நல்லது நடக்கிறதோ அதுக்கு கல்யாணம். மங்களமான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு கல்யாணம். கல்யாணம்னா எந்த மங்கள விஷயமுமே கல்யாணம் தான். நம்ம என்ன வச்சுட்டோம் அப்படின்னா இந்த விவாகத்தை நாம் கல்யாணமாக வச்சுருக்கோம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கக்கூடிய விவாகத்தை நான் கல்யாணமாக வச்சிருக்கக்கூடிய எந்த ஒரு மங்களமான ஒரு விஷயம் இருந்தாலும் அதை கல்யாணம் என்று சொல்லுவார். கல்யாணத்தை மங்களம் தான். அப்படியாக இந்த கல்யாணமாக இருக்கக்கூடிய இந்த நாளிலே ஆண்டாளுடைய சாட்சி பாசுரமான வங்கக்கடல் கடைந்தார் என்ற பாசுரத்தை நாம் பார்க்கிறோம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை இந்த வங்கக்கடல் கடைந்தான் என்று ஆண்டாள் சொல்லுகிறாள். அது எதை குறிக்கிறது என்று ஆச்சாரியர்கள் சொல்லும் பொழுது வங்கக்கடல் என்பது கடலானது இந்த உப்பு கடல். இந்த உப்பு கடலை அவன் கடைந்தான் இல்லை திருப்பார்கடலையே கடைந்தான்னு வச்சுட்டாலும் அதிலிருந்து அமிர்தமான தாயார் வரார். திருப்பார்கடலை எதிர்த்து கடைந்தான் என்று கேட்டால் தேவர்களுக்கு அமுதம் கொடுக்கணும். அதனால திருப்பார்கடலை கடைந்தான், தேவர்களுக்கு அமுதம் கொடுத்தான்னு சொல்லணும். ஆனால் எதுக்காக கடைந்தான்னா ஒவ்வொரு அவதாரத்திலேயும் இவன் எப்படி அவதாரம் செய்கிறான் என்றால் ராகவந்தேது சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி அந்நேஷு அவதாரேஷு விஷ்ணோஹோ ஏஷா மனபாயினி. ஒவ்வொரு அவதாரத்திலேயும் லக்ஷ்மி கூட கூடுவதற்காகவே அவதாரம் செய்கிறார். எந்த அவதாரத்தை எடுத்துட்டார் அதே மாதிரி இந்த அவதாரத்திலேயும் இந்த கடைகிற அவதாரத்திலேயும் கூர்ம அவதாரத்திலேயும் லக்ஷ்மியானவள் தோன்றுகிறார். மகாலட்சுமியாக தோன்றுகிறார், கஜலட்சுமியாக தோன்றுகிறார். கஜலட்சுமி கொண்டாடுறோம். இந்த யானையோட எங்க இருக்க பிரமாணம்னா இந்த இடத்துல தான் பிரமாணம் இருக்கு. இங்கேதான் லக்ஷ்மி தோன்றுகிறாள். அவருக்கு 2 யானைகள் அபிஷேகம் செய்கின்றன. நல்ல தீர்த்தங்களாலே அபிஷேகம் செய்கின்றன. அதைத்தான் நாம் கஜலட்சுமி என்று கிட்டத்தட்ட எல்லா சிவத்திலையும் பார்த்தோம்னா வாசல் துவாரத்தில் கஜலட்சுமி தான். இந்த கூட உள்ள சேவிச்சடனா உள்ள வாசல் துவாரத்தில் கஜலட்சுமி தான். இந்த கஜலட்சுமி எங்க தோன்றாளா இந்த இடத்துல வங்க கடல் கடைந்த மாதவன். இந்த மாதவனான கடைந்தினான். அப்பொழுது லக்ஷ்மி தோன்றுகிறாள். அப்பொழுது அவன் விஸ்வகர்மா அழகான திருவாபரணங்கள் சமர்ப்பிக்கிறான். நிறைய திருவாபரணங்கள் சமர்ப்பித்து பின்னால் அவள் என்ன செய்கிறாள் என்றால் இந்திரனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுகிறாள். உனக்கு இழந்த செல்வம் மீண்டும் கிடைக்கட்டும்.
அப்பொழுது பலி மகாராஜாவை தோற்கடிக்கிறான் இந்திரன். இந்திரனானவன் பலி மகாராஜாவை அந்த அவதாரத்திலே பின்னால் தோற்கடிக்கிறான் என்று வங்கக்கடல் கடைந்தார் என்று இந்த ஒரு பிரஸ்தாபத்தை கொள்கிறார். இதுக்கு உள்ளுரை பொருள் என்ன என்று ஆச்சாரியர்கள் சொல்லும் பொழுது, இந்த சம்சாரமாகிற கடலை கடைந்து எம்பெருமான் லக்ஷ்மி துல்லியமான இந்த ஆத்மாவை எடுக்கிறான். இந்த லக்ஷ்மி துல்லியமான இந்த ஆத்மாவை எடுக்கிறான். திருப்பாவையில கேட்டுட்டு வந்தோமே, என்ன கேட்டுட்டு வந்தோம்? இந்த ஆத்மா வேறு, இந்த உடம்பு வேறு. எப்படி இந்த உடம்பு இந்த வேட்டைய அதுக்கு மேல கட்டிட்டு அந்த மாதிரி இந்த ஆத்மா இந்த உடம்பை கட்டிட்டு இந்த நம்ம நினைச்சோம் அப்படின்னா இந்த வேட்டி எடுத்துட்டு இன்னொரு வேட்டி, அதே மாதிரி இந்த ஆத்மா நினைச்சுன்னா இந்த உடம்பு விட்டுட்டு இன்னொரு உடம்பு, என்ன திருப்பி இந்த உடம்புக்குள்ள வராது, அவ்வளவுதான். இந்த உடம்பு விட்டுட்டு இன்னொரு உடம்பு. அதே மாதிரி எப்படி இந்த ஆத்மா இந்த உடம்பை கண்ட்ரோல் பண்ணுறதோ அந்த மாதிரி பகவான் அந்த ஆத்மாவுக்குள்ள உட்கார்ந்துட்டு அந்த ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணும். அவ்வளவுதான் விஷயம். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ஆத்மா இந்த உடம்பை கண்ட்ரோல், ஒரு ஆத்மா தானே பேசிட்டு, 2-3 பேர் பேசுறீங்க, இந்த மாதிரி ஒருத்தர் அந்த மாதிரி ஒருத்தர் பேசுறீங்க. நம்ம ஒரு ஆத்மா என்ன பண்றது, உடம்பை கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த மாதிரி அந்த ஆத்மாவுக்குள்ள உட்கார்ந்து எம்பெருமான் அந்த ஆத்மாவை என்ன பண்ணுகிறான், ஈசன், அவன் ஈசனாக இருப்பதனாலே அவன் என்ன பண்ணுகிறான், அதை சாசனம் பண்ணுகிறான் என்று நாம் இந்த 130 பாசனத்திலேயே பார்த்து கொண்டிருக்கிறோம். கடல் கடைகிறான். அதே மாதிரி மாதவனை, கேசவனை, அழகான கேசபாசங்களை உடையவனை, திங்கள் திருமுகத்தின் செவிழையார் சென்றிருந்து அங்கு அப்பறை கொண்ட ஆர்த்தை, வார்த்தை இல்லை, தப்பா சொல்லக்கூடாது. அங்க பாருங்க, ஆர்த்தை இருக்கும். இங்க அப்பறை கொண்ட வா பெரிய ரானா, இன்னொரு ரானா, வார்த்தை இருக்கும். அது என்னன்னா ஆர்த்தை. ஆர்த்தைன்னா ஆறுனா வழி. நேத்தி இருந்த மாதிரி உபன்யாசம் 30 நாள் இருந்தாலும் நல்லா இருக்கும். சுவாமி கூட கேட்டேன், 30 நாள் அவங்களே பார்க்குறோம் நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. முடியாது, அவருடைய கமிட்மெண்ட்ஸ். அதனால 30 நாள் நீங்கள் வாங்க கமிட்டி, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். அதனால அந்த அங்கப்பறை கொண்ட ஆறு, நேற்று ஆறுன்னு சொன்ன வழி, பெருமாளை அடைவதற்கு என்ன வழி, பகவானே தான் வழி. அங்கு அப்பறை கொண்ட ஆத்தை அணி புதுவை பைங்கமர தண்டறியில் பட்டர்பிரான் கோதை சொன்னார். இந்த பட்டர்பிரான் கோதையானவள் இவள் சொல்லி இருக்கிறாள். என்ன சொல்லியிருக்கிறாள்னா, இந்த வழி எம்பெருமானை அடைவதற்கு உண்டான வழியை அவள் சொல்லி இருக்கிறாள். அப்பன் தண்டறியல் பட்டர்பிரான் தெரியன்னா தாமரை மணிமா. இந்த தாமரை மணிமா ஒரு ஜீவனுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, பாகுமூலத்திலே சங்க சக்கரங்கள் லாஞ்சனம் இருக்கும். பகவானோடு சம்பந்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய சங்கமும் சக்கரமும் லாஞ்சனம் இருக்கும். ஊர்ககுன்றங்கள் உடம்பிலே 12 இடங்களிலே தரித்திருப்பான். இந்த இடத்துல அதே மாதிரி கழுத்திலே தாமரை மணி மாலை, துளசி மாலை இதை அணிந்திருப்பான். அதே மாதிரி உள்ளத்திலே இந்த பக்தனுக்கு என்னென்ன குணங்கள்னு சொல்லியிருக்கோ, இந்த பகவத்கீதை அதை எல்லாத்தையும் உடனே கொண்டிருப்பான். மகாத்மா துர்லபகா என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட மகாத்மாவாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி பரம ஸ்ரீகிருஷ்ணன் யாரு அப்படின்னு சொன்னா பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வாருடைய பெண் எதற்கு அந்த கோயில் சொல்கிறார்கள், அதற்காக அவர் சொல்லவில்லை. இது என்னுடைய ஆச்சாரியர், இவரினுடைய ஆச்சாரியர். நம்ம எதை சொல்லிக்கணும்னா, என்னுடைய குரு அவருடைய சம்பந்தத்தை உடையவர். என்னுடைய குருவினுடைய சம்பந்தத்தினாலே எனக்கு பகவான் கிடைத்தானாகையாலே இது குருவினுடைய சம்பந்தம். இந்த அப்பா இல்லை, பண்புதுவை பட்டர்பிரான் அதை சொன்னா சங்கர் தமிழ் மாலை. சங்கத்தை சேர்ந்த எல்லாரும் கூடியிருந்து சொல்லக்கூடிய சங்கமாக இருக்கக்கூடிய கூடியிருந்து சொல்லுன்னு பார்த்தோம். அந்த மாதிரி சங்கர் தமிழ் மாலை 30 தப்பாமே, 30 தப்பில்லாமன்னா அந்த சொன்னேன், எங்கரா சீரிய சின்னம், பெரிய ராவா சின்ன ராவா, இதே மாதிரி அங்க பறைகொண்ட வார்த்தையா இது எல்லாத்தையும் தப்பாமே இங்கையும் பரிசுரைப்பார். இதை புரிந்து கொண்டு யார் கேட்கிறார்களோ செங்கல் திருமுகத்தை செல்வ திருமாலால், அதாவது திருமால் என்றார் தாயாரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய எம்பெருமானோடு அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த 30 பாசுரங்கள், அதாவது 29 பாசுரங்கள் சுவாமி சொன்னாமல் 29 பாசுரங்கள் அவள் ஆய்ச்சி பண்ணாக பாடுகிறாள். இது 30வது பாசுரம் ஆனான தன்மையிலே பாடுகிறாள். எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் நமக்கு சகல செல்வங்களையும் அளிப்பார்கள். எப்பேற்பட்ட செல்வத்தை அளிப்பார்கள் என்றால், நீங்காத செல்வம் 3வது பாசுரத்தில் உண்மையில் வளர்ந்த பார்த்தோம். அந்த நீங்காத செல்வத்தை அளிப்பார்கள். எந்த செல்வம் நீங்காத செல்வம்? ஏதாவது ஒரு பெரிய ஜமீன்தாரா இருப்பார், நீங்க ஜமீன்தாரா இருக்குமா முடியாது. ஒருத்தர் பெரிய போஸ்டர் இருப்பார், நீங்க அந்த போஸ்டர் இருப்பாரா முடியாது. எந்த செல்வம் நீங்கும் செல்வம்னு பார்த்துட்டே வாங்க, அந்த செல்வம் எல்லாம் போயிட்டே இருக்கும். எது நீங்காத செல்வம்?
எது நீக்கவே முடியாதுன்னு ஆண்டாள் சொல்லியிருக்கான்னு கேட்டா, நமக்கு போன பாசனத்துல சொன்னாங்க, எனக்கும் உனக்கும் இருக்கிற உறவானது இங்கு ஒழிக்க முடியாது. இத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் உங்களோடு உத்தமையாகும். பகவானுக்கு இந்த ஆத்மாவுக்கு இருக்கிற சம்பந்தத்தை வெட்டி விட முடியாது, நம்மளால வெட்டி விட முடியாது. பகவானால வெட்டி விட முடியுமா? அவனும் வெட்டி விட முடியும், அவன் வெட்டி விட மாட்டான். ஏன்னா அவனோட சொத்து, அவனோட சொத்து யாரும் வெட்டி விட போறான்? சொத்தானது பிடிச்சிட்டு போகுமானா பிடிச்சிட்டு போகாது, பிடிச்சிட்டு போக முடியாது. ஏன்னா அதுக்கு அதிகாரம் இல்லை, பகவானுக்கு அதிகாரம் இருக்கு. அவன் வெட்டி விடுவானா வெட்டி விட மாட்டான். அதனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு இது ஒழிக்க முடியாது. ஏழு பிறவிக்கும் உங்களோடு உத்தமையாகும். உனக்கு நாம் ஆட்செய்வோம். அப்போ அவன் பகவான் சேஷி, நாம் சேஷபுத்தர்கள். அவன் சுவாமி, நாம் நமக்கு சொத்து. அவன் வந்து சுவாமி, நம் ஸ்வம். ஸ்வம்னா சொத்து, நம்ம சொத்து. அவன் சுவாமி, அவன் பிதா. இது கூட சொன்னார், 1000 கிலோ அரிசி கேட்டேன், கடாலும் கொடுத்துட்டார். ஏன் கொடுத்தார்? அவரே கொடுத்தார். அப்பா, நான் அப்பா கிட்ட போய் கேட்டேன், அப்பா கொடுக்காம யாரும் கொடுக்க போறாரு? அதனால அது எவ்வளவு ஒரு அழகா சொல்றாரு பாருங்க. அந்த மாதிரி நான் சொன்னேன், 30 நாள் அவரே சொன்னார் இருக்கும். அதனால அவர் வந்து அவர் கொடுக்கறதுக்கு அவரோட இருக்கு. அவன் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன், நாம் அறிவொன்றும் இல்லாத வாய்ப்பு. அப்படியாக அவன் கொடுக்க நாம் வாங்கிக் கொள்ள அந்த சொத்தானது அழிவே அழியும். பாக்கி எந்த சொத்தும் அழியும். நேற்று பணக்காரனா இருப்பான், இன்னைக்கு தரித்திரனா இருப்பான். நேற்று எவ்வளவோ பெரிய ராஜாவா இருப்பான், ஒரே கணத்துல மேலே கிழமை. அதெல்லாம் நிற்கவே இருக்காது. எந்த ராஜா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எப்படி எடுத்து ஆண்டாலும், நன்மை ஞாபகம் வச்சுக்கோங்க, அழிக்க முடியாத சொத்தானது ஞானம் மட்டும்தான். எரிக்க முடியாது, இதாக கட்ட முடியாது. சொல்ல சொல்ல நல்லா இருக்கும். ஒருத்தர் இவர்கள் சொன்னேன், ஞானம் படைஞ்சு கொடுக்கணும் கிடையாது. எனக்கும் நிறையாகும், உங்களுக்கும் நிறையா. சொல்றவாளுக்கு ஞானங்கிறத, படிப்புங்கிறத யாராலையும் விட்டுவிட முடியாது. அந்த ஞானம் என்ன சொல்லி கொடுக்கறதுன்னா, அவன் பகவான், அவன் பகவான் சொல்லி கொடுக்கறது. அந்த பகவானுக்கு அடியத்தொழில் செய்யக்கூடியவனை இந்த ஜீவாத்மாவை சொல்லி கொடுக்கிறது. இந்த உறவானது ஒழிக்க முடியாத அந்த உறவானது பெருகும் 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 செல்லும். இன்னைக்கு கேட்டோம், போன வருஷமும் கேட்டோம், அதுக்கு முந்தின வருஷம் கேட்டோம். சொல்லி முடிச்சுட்டாங்கன்னா சொல்லியே முடிக்க முடியும். எம்பெருமானுடைய குணநலங்களையும் சொல்லி முடிக்க முடியாது, இந்த திருப்பாவையுடைய முழு அர்த்தங்களையும் சொல்லி முடிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு விசேஷார்த்தங்களை சொல்லி எங்கள் திருமுகத்தில் செல்வார் செல்வ பெருமாளா எங்கும் திருவருள் இருக்கு. எல்லா இடத்திலேயும் எம்பெருமானுடைய திருவருளை கேட்டு ஏன் அவருக்கு அதுதான் ஆச்சரியம். நேற்று வந்து சுவாமிக்கு அதுதான் ஆச்சரியம். இந்த மாதிரி கேட்கிறாளே, இந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கை சொல்லணும். வருஷத்துல ஒரு தடவை கட்டாயம் வரையினா வரும் சொல்லியிருக்கா. அதனால வருஷம் இனிமேல் அந்த சுவாமி ஒரு வீரன் ஒன்றுவார் நம்மளும் கேட்டு இருந்திருக்கோம் என்பதை தெரிவிக்கணும். உங்களுக்கும் எங்களுக்கும் நிரப்பம் இருக்கக்கூடிய இந்த உறவானது ஒழிக்க முடியாமல் இருக்க வேண்டும் என்று ஆதிகேசவ பெருமான் அதிலட்சுமி ஆண்டாள் சொல்லியிருக்கார். ஆதிகேசவ பெருமான் உள்கடையிலே இந்த இடத்துல நமக்கு பேச ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதிக கோயில் அதிகாரிகள், அதே மாதிரி சந்நிதி அர்ச்சக சுவாமிகள், அதே மாதிரி இந்த இடத்துல உள்துறை மேலே வரவான மணவாளன் சுவாமி, இந்த மாதிரி சுவாமிகள் மற்றும் உங்களெல்லாம் பொறுமையாக கேட்டவங்க எல்லாருக்கும் அடிய தலையெல்லா கைமாறிலேன்னு சொல்லி கொண்டு செங்கல் திருவ செல்வ திருமால நாம் எல்லோருக்கும் இந்த கைங்கரியம் என்று செல்வமானது எங்கும் திரு அருள் பெற்று நாம் அனைவரும் கைங்கரியத்திலே முன்வரணும் என்று கற்றுக்கொண்டு அமைகிறோம். ஸ்ரீமதே ரவிராமன் குணீந்திராய மகாத்மா நன்றி அவசியம். பெருமாளுக்கு வந்து எல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ட்ரஸ்டி, மேனேஜர், ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாமே எந்த இது பண்ணி அவார்டு அர்ச்சகர் சுவாமிகள் கைங்கர பண்ணுறாங்க. எல்லாருமே கூட்டமாக இருந்து எல்லாம் ரொம்ப பண்ணோம். அதுக்கும் ஒரு நிறைய பேசிட்டு சுவாமி நான் வேலைக்கு போகும்போது 2000-3000 சமையல் சுவாமி வந்து 7 டிகிரி தான் 8 டிகிரி தான் தெரியாது. அவருக்கு தெரியுமா எனக்கு தெரியாது. எவ்வளோ 7 டிகிரிமா எனக்கு என்னன்னு தெரியாது. சுவாமி அதுதான் சம்பளம் இருக்கு. அப்பேற்பட்டதை வந்து இவ்வளோ சோழமாக வந்து இவ்வளோ 30 நாள் அவங்க கைங்கரியம் பண்ணி அவா பரம்பரை 45-50 வருஷம் அவங்களுக்கு அப்பா தாத்தா அப்பா எல்லாமே தாத்தா 4 மணிக்கு வந்துடுவா சைக்கிளில் வருவாள். இவோ தாத்தா இவன் அப்பா 4 மணிக்கு சைக்கிளில் வருவாள். சுவாமியே இப்போ சைக்கிளில் வரேன். நான் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. 6 மாதத்தில் ஆட்டோ, ஆஃபீஸ் ஆட்டோ, கோயில் ஆட்டோ இது மட்டும் போக முடியல. அதனால் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது முடிச்சது 5 வருஷம் எல்லாரும் எல்லாரும் டெய்லி 30 நாள் தெரியும். டைம் ஆகிட்டு அது சந்தோஷம் தான் எல்லாரும் ரொம்ப. அது ஒரு சந்தோஷம். திருத்தவாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஆண்டாளர் சொல்லியிருக்கேன். நம்ம முக்கியமாக சொல்லணும், நம்ம நித்தியமாக எல்லாருமே பெருமாளுடைய தீர்த்தம் நம்மளுக்கு ஸ்பரிசப்படுறது உள்ள போது தேகம் சுத்தியாது. பெருமாள் திருவடியை தலையில் எல்லாரும் வச்சுக்கிறோம், சுத்தியாது. பெருமாள் சாப்பிடும். இதுதான் உண்மையான சமூகம். 1000 பேர் வெளியில் பேசலாம். இந்த மாதிரி ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரே வட்டில் தான், அந்த வட்டில் எல்லாம் சாப்பிட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். இதை விட ராமானுஜர் பண்ணி வச்சு இதை விட வழிகிறது எல்லாரும் சாப்பிட்ட தீர்த்ததுன்னா நம்ம சாப்பிடுவோம். நான் நீ பெரியவன் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி சடாரி எல்லா தலையில வச்சுருந்தா எல்லா தலையும் மாற்றி மாற்றி வருது. அது மாதிரி இது மாதிரி ஒரு விசேஷமானது எங்கேயுமே கிடையாது. பெருமாள் சாப்பிட்ட பிரசாத்தி எல்லாம் சாப்பிட்டா எல்லாம் ஒன்றா சாப்பிடும். இது ரொம்ப முக்கியமாக அப்படின்னு தர்மம் அப்படின்னு பேசுறது 2 சொல்லியிருக்காரு. 3 முதல்ல கைங்கரிய சர்வீஸ் பண்ணணும்னா அவமானம் இதெல்லாம் எதுவுமே பார்க்கக்கூடாது. 4 பேர் 4 பேர் நிறைய சொல்லுவாங்க. அதை பார்த்தா கைங்கரியம் பண்ண முடியாது. யார் நினைச்சோம்னா நம்ம பிரதான கைங்கரியம் எந்த இதுக்குமே முட்டு தரவே கூடாது. கைங்கரியம் தான் முக்கியம். அப்புறம் ஹெல்த் ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காரு. இது தொப்புனா எவ்வளோ கணக்கு பிரசாதம் பண்ணிட்டு எவ்வளோ கைங்கரியம் தெரிஞ்சுங்க. எல்லா பட்டர் கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் கொடுத்துட்டு கடைசியே ஒட்டி இருக்குது. பொங்கல் ஆட்டம் கேசரியாக இருக்கும், அதை எடுத்து நாங்கள் சாப்பிடுவோம். எல்லாரும் கொடுக்குறத கையில் பொட்டி கொடுக்குறத அதை எடுத்து அப்படி சாப்பிடுவோம். சக்கரை ஆட்டம் பொங்கல் ஆட்டம் இதுவாக இருந்தால் அதை கேட்கணும். ஏன் அவ்வளோ இது பண்ணுறோம்? நீங்கள் 200-1000 டன்னு பண்ணி அவள் பாகவத சம்சப்படாத நீ சாப்பிட்டா அது உபயோகமே கிடையாது. பாகவதா சாப்பிட்டா ஏற்படும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஏற்பட்டு வர்றது. இந்த அப்பா தான் என் மகன் அப்பான்னு சொல்றது. அப்பா தனி கைங்கரியம் பண்ணுறது, அந்த அளவுக்கு கைங்கரியம் முடியாது. இந்த மாதிரி மனுஷால பார்க்கறது ரொம்ப கொள்வாரு. இதுதான் உண்மையான சமூகம். உண்மையான சொல்றா அது நமக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்க வரவர். அதனால் அப்பேற்பட்ட சுவாமிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் இவ்வளோ நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப முக்கியமானது தூக்கம். நாளையில சந்தோஷமாக தூங்கலாம். எனக்கு நானே சொல்றேன். 1 மணி 2 மணி நாளையில சூரிய ஒரு 30 நாள் முன்னாடி பேரின்பம் அங்க இருந்து அது ஒரு சந்தோஷம். ரொம்ப வருத்தமான விஷயம் தான். இதே மாதிரி 360 நாளா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு பேர் பெருக்கி இருக்கிறதுல ரொம்ப உயர்ந்த கைகள். ஒரு ஏக்கர் 5 மணிக்கு வந்தா எல்லாம் பெருக்கி கிளீன் பண்ணுறது. ஒரு பக்கம் பூத்துக்கிறது, ஒரு பக்கம் துளசி கொடுக்குறா, ஒரு பக்கம் கோலம் போடுறா, அந்த பக்கம் குரோணம் பற்றி பேசுறேன், இந்த பற்றி ஆழ்வாள் பற்றி பேசுறேன், இந்த பற்றி ராமானுஜர் பேசுறேன். தாத்தால இதே மாதிரி 30 நாள் 360 நாள் தான். அதுதான் வாழ்க்கை. பட் ஆனால் அதை ஆண்டாளுக்கு பண்ணி வச்சிருக்கா. மார்கழி மாதம் திருவாளர் மாதம் என்ன சொல்லியிருக்கேன். இந்த மார்கழி மாதம் தான் 11 மாதத்தை வழிபடுத்துறது. உயர்ந்த மாதத்துல எல்லாருமே வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியது லேட் கமர்ஸ். நான் நீ சொன்னதே வராதே போகிறேன் பயமாக இருந்தது. பட் எவ்வளோ வீட்டில் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு லேட்டாக வரான்றது அவள் தான் ரொம்ப முக்கியம். அவளுடைய தொழில்நுட்பங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சிவதே ராமன் ஆண்டாள் திருவிழாவே சொல்லுவோம்.
எம்பாவாய் சித்தஞ்சிதாரே நங்குன்னை சேவித்து உன்மட்டாமலே ஓற்றும் பொருள்கேளாய் எத்தமே துண்ணும் புறத்தில் பிறந்து நீ குட்டை குழந்தை கொள்ளாமல் போகாது நிச்சை கவிழ்வாழ்கிறார் கோவிந்தா எத்தைக்கும் நேரே பிறக்கும் உந்தனோடு துயமே நாமோ உனக்கே நாமாய் செய்வோம் மண்டலங்கள் மாற்றேரோ எம்பாவாய் அந்த கடல் கடைந்த மாதவனை தேசவனை எங்கள் திருமுகத்து சேவையா சென்றிருந்தி அந்த படைப்பட்ட வார்த்தை தண்டறியல் பட்டபிரான் போது சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கே பரிசரிப்பாய் இரண்டு மாதவைத்தோள் செங்கன் திருமுகத்தில் செல்வத் திருமாலா எங்கும் திருவருள் பெற்று வருவாய் வந்த கடல் கடைந்த மாதவனை கேசவனை எங்கள் திருமுகத்தை சேவையா சென்றிருந்தி அந்த படைப்பட்ட வார்த்தை அனுமதிகளை கண்டவர் தண்டறியல் பட்டபிரான் போது சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கே பரிசரிப்பாய் இரண்டு மாதவைத்தோள் செங்கன் திருமுகத்தில் செல்வத் திருமாலா எங்கும் திருவருள் பெற்று வருவாய் தந்திரே கருணை சேவித்து முன்பத்தாமலே ஓற்றும் பொருள்களாய் எத்தமே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குட்டியவர்களை கொள்ளாமல் போகாது இசை பகழ்வான் கோவிந்தா எச்சைக்கும் ஏழே பிறக்கும் உந்தனோடு துவனை நாமோ உனக்கே நாமா செய்வோம் அச்சனம் காமங்கள் மாற்றேரோரம்பாவாய் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை எங்கள் திருமுகத்தை சேவையா சென்றிருந்தி அந்த படைகொண்ட வார்த்தை அன்புகளை கடிதமிழ் பட்டபிரான் போது சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கே பரிசரிப்பார் இரண்டு மாதவரைத்தோள் செங்கன் திருமுகத்தில் செல்வத் திருமாலா எங்கும் திருவருள் வைத்து பிறந்தவோர் கோவிந்தன் வாழ்வோர் சோதி மணிவானம் தோன்றுவோர் நீதியானவர் வாழ்வோர் நான் மறையோர் வில்லிபுத்தூர் வேதம் போவோர் ஆலயங்களில் குமரமணியாட்டும் வேதமணிக்கும் உண்டாகும் ஓய்வரை பயம் சுமப்பதும் श्रीरंग श्रीमनपत्रमा वरदनं समपत्तया नमस्ते हैरनागाय कुन्मेलगणने सालंकारवक्राकलिंगर्विदार्णे श्रीशैलेशयावास्यं देवत्यायुनाभवम् यदेन्द्र प्रवणं वन्दे रम्यजा मातरं मणिं वाणिदिवाय मणिपिள்ளை மாதவார் வாழும் மணவாளமா முனிவன் வாழியவன் மாறந்திருவாய் மணிப்பொருளை மாநிலத்தோர் சேரும்படி உரைக்கும் சீர் சேராவரை காடுகளை வாழிய சேரவாழ் திருநாடு வாழிய வாழிய சுந்தர திருத்தோழனை வாழிய கையிலே முப்போரும் வாழிய கருணைக்குரிய கண்ணினை வாழிய நந்தனந்தர சுந்தர்யே கோதாயே இருந்தமங்கலம் ஸ்ரீமதே ரமணியாமாத்ருணீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். இதிலே புதுவை என்று நேராகவே இந்த திவ்யதேசம் இருக்கிறது. புதுவை என்றது ஏன் அது பேர் வந்ததுன்னு சொன்னேன். புத்தூர் ஏன் பேர் வந்ததுன்னு சொன்னேன். வில்லி என்கிற ராஜா, கண்டன் என்கிற ராஜா இவர்கள் இருவரும் நிர்மாணித்த ஊராகையாலே புத்தூர்
வில்லிபுத்தூர் வில்லிங்கிறவன் அந்த ஊரை நிர்மாணம் பண்ணினான் என்பதற்காக வில்லிபுத்தூர் அங்க விடவர் கோவிலுடைய அமைத்தான் முதலிலே பிரதிஷ்டை செய்தார்கள். அதற்கு பின்னால் ரொம்ப காலத்திற்கு பிறகு ஆண்டாளுக்கு திருவதாரம் பண்ணினாள். அதனாலே ஸ்ரீசேரி ஸ்ரீ வில்லிபுத்தூர் என்று அந்த ஊருக்கு திருநாமமாகி என்று பார்த்தோம். அது திருமுக்குளம் என்று 3 தீர்த்தங்கள் காலையிலே பெருமான் கொன்றான். சக்கராயுதத்தை கழுவுவதற்காக அது என்ன பண்ணான்னா 3 நதிகளை அவனுக்கு வரவழைத்தான். அந்த தீர்த்தத்திலே மாசி மகத்தன்றிற்கு நாம் தீர்த்தமாடினோம் என்றால் சகல பாவங்களும் போகும் என்று அந்த ஊரிலே ஐதிஹ்யம் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அந்த ஊரிலே வராக கஷேத்திரம் என்றும் பார்த்தோம். கிட்டத்தட்ட எல்லா கஷேத்திரங்களும் வராக கஷேத்திரம் தான். அந்த வராக கஷேத்திரத்திலேருந்து வர பெருமாள் அந்த வராகே அந்த கஷேத்திரத்தை எடுத்துக்கிறாள். அந்த பெருமாள் 3 வீசம் புரட்டாசி மாசம் அவதார உற்சவம் கொண்டாடுற பெருமாளா தான் இருப்பார். இவரும் புரட்டாசி சிரவணம் அந்த வடபெருங்கோவிலுடையானுக்கும் புரட்டாசி சிரவணத்துக்கு தான் பிரம்மோற்சவம் நடக்கும். திருநெல்வேலியானுக்கு புரட்டாசி சிரவணத்துக்கு தான் பிரம்மோற்சவம் நடக்கும் என்று இப்படியாக பல பல விசேஷங்கள். அதிலே ஆண்டாள் நடத்தக்கூடிய நீராட்டு உற்சவத்தை பத்தி ஒரு 2 விஷயம் சொன்னேன். ஒரு காலத்திலே 30 நாள் நடந்த உற்சவம். 30 நாள் நீராட்டு உற்சவம். 30 நாள் பெருமாள் முன்னாடி வந்து நிற்பார். அவருடைய சன்னிதியிலேருந்து கிளம்பி ஆண்டாள் சன்னிதியிலேருந்து கிளம்பி ஆண்டாள் சன்னதியிலிருந்து கிளம்புவா. ஆண்டாள் சன்னதியிலிருந்து கிளம்பும் போது வாத்தியமெல்லாம் எதுவும் கிடையாது. வெறுமனே பல்லக்கில் கிளம்பணும். வெறுமனே பல்லக்கில் கிளம்பி ஒரு வாத்தியம் இல்லாமல் நிதானமா எழுந்தருளி நாம் வீட்டிலிருந்து எப்படி கிளம்புவோமோ பெருமாள் சன்னதிக்கு கிளம்பும் போது வீட்டிலிருந்து எப்படி கிளம்பணும் என்று ஆண்டாள் சொல்லிக் கொடுக்கிறார். அமைதியாக கிளம்பி எம்பெருமான் சன்னதிக்கு வாசல்ல வந்து நிற்பா. இந்த வடவர் கோவிலுடைய பெரிய கோபுரம் இருக்கு, தமிழக அரசனுடைய முத்திரை. அந்த கோபுரத்திற்கு முன்னாடி வந்து நின்று கொண்டு பெருமாளிடத்திலே பிரார்த்திப்பாள், எனக்கு நீ இதெல்லாம் தரவா. மாலை மணி ஒன்னா பாசுரத்திலே என்னென்ன தர வேண்டும் என்று கேட்டாலோ அதை ஆயர் சுவாமின்னு அந்த ஊர்ல இசை வைத்து பாடுவார். அந்த மாலை மணி ஒன்னா பாசுரம் 1/2 மணி நேரம் ஆகும். ஒரே பாசுரம் 1/2 மணி நேரத்தை 30 பாட்டி சொல்லணும். 1/2 மணி நேரம் ஆகும் ஒரு பாசுரம். அந்த பாசுரத்தை அந்த மாலை மணி ஒன்னா இசையோடு சொல்லக்கூடிய ஆயர் சுவாமி அதை எம்பெருமானத்தை விண்ணப்பம் செய்வார். அதன் எடுத்துக்கொண்டு திருக்குளத்துக்கு போவார்கள். திருக்குளத்துக்கு போய் நீராட்டு உற்சவம் என்று நீராட்டு உற்சவம் கொண்டாடுவார். குறுக்க போவாதீங்க. அந்த அர்ச்சக சுவாமிகள் கடைசி 7 நாள் நடக்கிறது. அந்த 6 நாள் உற்சவம் 7 நாள் உற்சவம் வந்து இந்த கடைசி 7 நாள் நடக்கிறது. கட்டாயம் சேவிக்கக்கூடிய உற்சவம். ஒரு வருஷம் ஆதிகேசவர்களே பிரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கட்டாயம் சென்ட்ரல் சேர்த்து ஆண்டாள் அந்த இடத்துல குழந்தை ஒரு 5 வயசு குழந்தை மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. 5 வயசு அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அதுக்கப்புறம் எண்ணெய் காப்பு சாத்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா திருவலங்காரம் பண்ணி அந்த இதெல்லாம் திருவலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீராட்டம் அது வந்து திருப்பி சாயங்காலம் பெருமாள் வருவோம். இது ஒரே நாள் நடக்கக்கூடிய உற்சவம். காத்தால கிளம்பி அங்கே போய் இறங்கி அப்புறம் அந்த இடத்துல இந்த நீராட்டு உற்சவத்தை தீர்த்தமாடி அங்கே போய் காத்தால தீர்த்தமாடி விட்டு பெருமாள் வாசல் வந்து நிற்பாங்க. அந்த பள்ளத்தோடு உள்ளே போய் வீட்டுக்கு உடைவாரம் ஒரு குட்டி பெருமாள் இருப்பார். இந்த பெருமாள் தான் 5 பேராக இருப்பார். ஒவ்வொரு பெருமாள் 5 பேர் ஷட் பேரர் இந்த மாதிரி பேரெல்லாம் பெருமாள் போய் வைப்பாங்க. மூல பேரர் உற்சவராஜேஸ்வரர் இருக்கார். அந்த மாதிரி 2 பேர் 3 பேர் இருப்பார். அந்த 3 பேர் அந்த மடத்தை பெரிய கோயிலாக கொண்டிருக்கிறான். வட மகாதாம சுவாமி வட பெருங்கோவிலுடையான இருக்கிறான். வடபத்திர சாயின்னு சொல்றோம், ஆனா சாயிகள் படுத்துட்டு இருக்கான்னு அர்த்தம். ஆனா அதை தனக்கு கோயிலாக கொண்டிருக்கிறான். வட மகாதாமனாக இருக்கிறான். அந்த பெருமாளிலே ஒரு பெருமாள் வில்லிபுத்தூர் வாரர்களே அந்த பெருமாளுக்கு விண்ணப்பம் செய்வார். நம்ம சொல்ற இந்த பாசுரங்களை ஒவ்வொரு நாள் 3 பாசுரம் 4 பாசுரமாக விண்ணப்பம் செய்து அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துக்கு போய் கோயிலுடைய கருளப்பாடாகி, அதாவது ராமானுஜர் கருளப்பாடாகி நம்ம இப்ப என்ன பண்றோமோ அதே மாதிரி கிட்டத்தட்ட அங்கே நடக்கும். அங்கிருந்தா இங்கேயும் வந்ததுன்றது விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீவில்லிபுத்தூரோட ஆச்சரியமான திவ்யதேசம். நாம் அனைவரும் போய் சேவிக்கக்கூடிய திவ்யதேசம், சேவிக்க வேண்டிய திவ்யதேசம். நேற்று சுவாமி சொல்லியிருக்கார், இந்த 30 நாள் என்னென்ன திவ்யதேசம் பார்த்தோமோ மணவாளன் சுவாமி கேட்டுக்கோங்க. அந்த திவ்யதேசம் எப்படி போய் சேவிக்கணும்னு பாருங்க, பிளான் பண்ணுங்க. இப்போ கூட மாசி மாசம் கிச்சித்காரன் ட்ரஸ்ட் வழியா கேரள திவ்யதேசங்கள்லாம் போய் சேவிக்க போறான். திருவனந்தபுரம்ன்ற திவ்யதேசம் பார்த்தோம், திருவாட்டாறுன்ற திவ்யதேசம் பார்த்தோம், அதே மாதிரி திருமூடி களம்ன்ற திவ்யதேசம் பார்த்தோம். இந்த திவ்யதேசத்தெல்லாம் நீங்க
இந்த பிஜித்காரன் ட்ரஸ்ட் வழியாக போகிறாங்கன்னா அதை சேவிச்சு விடலாம். ஒரே 7 நாள் 8 நாள் சேவிச்சு விடுறது. அழகாக நீங்கள் அதை சேவித்து விட்டு நீங்கள் அந்தந்த விதேசங்களிலே நடக்கக்கூடிய விசேஷ உற்சவங்களிலே கலந்து கொண்டு இது எங்கும் அதே மாதிரி தான் எங்கும் திருவள்ளுவருக்கு இருபுற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வருஷம் ஏதாச்சும் அடுத்த வருஷம் எம்பெருமானாரை பற்றி 30 பாசுரத்திலே எம்பெருமானார் எப்படி சொல்லப்படுகிறார் என்பதை நாம் கட்டாயம் பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கூறிக்கொண்டு அமைகிறேன். இதில் நிறைய புத்தகங்கள் இருக்கும். இந்த புத்தகங்களை நீங்கள் பார்க்காமல் இதில் எதெல்லாம் நல்லது இருப்பாரு அந்த நல்லதை எடுத்துக்கொள்ள கோழி போல இருக்க வேண்டும் சொன்னார். கோழி என்ன பண்ணும், எத்தனை கோழிதான் இருந்தாலும் கலரி நல்லது எடுக்க மாதிரி. நான் சொன்ன எத்தனை அபவார்த்தை இருந்தாலும் அதில் கலரி நீங்கள் நல்லது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன், தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீமதி ரமேஷாமா ஸ்ரீமதி பதித்தாறு மனோரஞ்சன ஹேதவே நந்தனந்தன சுந்தரே கோதாய ஸ்ரீமதி ரமேஷ் ஜாமாத்மேந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே பூயா நித்யஸ்ரீ இது செஞ்சு நான் பொங்கல் வாங்கி சாப்பிட்றேன். சேர்த்து தொடக்கூடாது. முதல் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பொங்கல் வாங்கி சாப்பிட்டேன். அதில் 3 நேரம் குழந்தை வழிபாடு இருக்கு. இது என்ன பண்ணணும், எப்படி வருஷம் போடணும். அதனால இது என்னுடைய கோவில் இல்லை, இது ரொம்பமா எழுந்தருளி இருக்கக்கூடிய கோவில். ஜெகன் எல்லாருக்குமே தெரியும். போலீஸ் ஐபோஸ்ட்லேருந்து எல்லா வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷம் வந்து இந்த கைங்கரி உதாரணமாக அவர் தான் கடைசியில் பேசி முடிக்கின்றேன். தொடக்கக்கூடிய சுவாமி நரசிம்ம சுவாமி அவர் தான் படத்தில் முடிக்கிறது சுவாமி. அதனால் எல்லாருக்குமே பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த நமது மதிப்புக்குரிய மணவாள சுவாமிகள் அவர்களுக்கும் இங்கு இவ்வளவு 30 நாளாக சிறப்பாக உங்களுக்கு ஆண்டாள் திருப்பாவையை மனதார அதனுடைய அர்த்தங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நமக்கு புரியும்படி சொல்லிய திரு ராமானுஜர் அவர்களுக்கும் நரசிம்மர் அவர்களுக்கும் உங்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் சில அர்த்தங்கள்லாம் சொன்னார். நம்மளாம் அந்த அர்த்தங்களை கேட்கிறோம், அப்படி உட்கொள்றோம். அர்த்தங்கள் என்று நினைத்து பார்த்தால் நான் முந்தா ஒரு பொங்கல் திருவிழாவுக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணி நாங்கள் ஹைகோர்ட்டில் போயிருந்தோம். அப்பதான் கேட்டேன் 7 வரிகள்னாங்க. என்னடா அந்த நம்ம தமிழ் மேல 7 வரிகள் சொல்றாங்கல்ல, புரியாம எல்லாம் தலையாட்டி இருந்தாங்க, கை கட்டி இருந்தாங்க. அப்புறம் 7 வரிகள் என்னடான்னு சொல்லிட்டு செல்ல கூகுள கட்டி பார்த்தா எங்கேயோ இருக்கிற கூகுள்ல நம்முடைய தமிழுடைய அர்த்தத்தை 7 வரிகள் தான். நம்ம மஞ்சி வீட்டுல காலை அடக்கிறோம்ல, அதுதான் 7 வரிகள். நமக்கு அந்த அர்த்தம் தெரியல. அதே போல நேற்று வைகோட நான் போயிட்டு இருக்கும் போது அவங்க ஒரு அர்த்தம் சொன்னாங்க. சோழியன் குடுமி சும்மா ஆடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம சோழியன் குடுமி சும்மா ஆடாது சொல்றது, அது என்னடா அர்த்தம் தெரியல. அப்புறம் பார்த்தா தான் அதை நோண்டி பார்த்தா என்ன அர்த்தத்தை பார்த்தா, நம்ம உழவு தொழில் செய்யும் பெண்கள் வந்து தலையில என்ன வைப்பாங்க, சிம்மாடு வைப்பாங்க. அந்த உழவு தொழில் செய்யற பெண்ணு தான் சிம்மாட நாங்கெல்லாம் கஷ்டப்படுறோம்,
தலையில வந்து சிம்மாடு வச்சு பாரத்தை தூக்குறோம். இங்க இருக்கிற இந்த வேலை வாங்குறாருல அவர் வந்து அவர் சோழியனுடைய குடுமி சோழ நாட்டில் சொல்றாங்க. அது குடுமி வந்து சிம்மாடு ஆகாது. அந்த சிம்மாடை தான் நம்ம வந்து காலப்போக்கில் சோழியன் குடுமி சும்மா ஆடாதுன்னு நம்ம திருச்சிட்டோம். அதே மாதிரி உலகத்துல 3000 மொழி இருக்குது. அதுக்கு மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அதுல 6 மொழிக்கு தான் இந்த 6 அகண்ட இலக்கண குறிப்புகள் இருக்குது. அதுல அந்த இலக்கண குறிப்புகள்ல நம்ம தமிழ் மொழி தான் முதன்மையானது. தமிழ்ல இருக்கிற ரா என்ற இது எழுத்து உலகத்துல 3000 மொழியும் இல்லை. அப்படி பார்க்கும் போத நம்ம எவ்வளோ வந்து சமஸ்கிருதம் பார்க்குறோம் கேட்குறோம். ஒரு இதுல வந்து இதை பண்ண அண்ணாமலை பல்கலை நிறுவியவர் அண்ணாமலை, அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவரு ஒரு பிரசங்கத்துக்கு போறார். முன்னால் இருக்கிறவங்க சமஸ்கிருதத்துல எல்லாம் சொல்றாங்க, அவரு எல்லாம் வந்து கை கட்டுறாங்க. முன்னால் இருக்கிற கேட்கிறாரு, உங்களுக்கு வந்து கை தட்டினீங்கள என்னன்னு அந்த அர்த்தம் தெரியுமான்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, முன்னால் இருக்கிற தலைய கை தட்டினாரு, அதை பார்த்து நான் தட்டினேன் அப்படின்னாரு. அதாவது சமஸ்கிருத மொழி வரும் போல நமக்கு புரியாம பல பிரசங்கத்தை நம்ம கேட்டு வரோம். ஆனா நமக்கு இதற்கு முன்னால திருநாராயணம் நான் பார்த்த இந்த கோயில வந்து 25 வருஷத்துல நான் பார்க்கணும். திருநாராயணனும் இப்ப இருக்கிற ராமானுஜரும் அவரோட நரசிம்மரும் நமக்கு இந்த ஆண்டாள் திருப்பாவையில் இருக்கிற சமஸ்கிருத விளக்கங்கள் எல்லாம் நம்ம மனசுல நன்கு பதியும்படி தெளிவாக சொல்றாங்க. அதனால அவங்க பிரசங்கத்தை கேட்கறதுதான் நம்ம வரோம். ஆண்டாள் திருப்பாவை நம்ம சமஸ்கிருதத்துல பல இது சந்தேசத்தை சாக்கால சௌரியாத பாரம்பரிய ஸ்ரீராமன் திவ்யாந்த வர்த்ததாம வர்த்தம் பிரதிவாஜ முஜலன்னா என்ன கேட்டுட்டு வந்துடணும். நம்ம இதுல வந்து அகம்னு ஒண்ணு இருக்குது, புறம்னு இருக்குது. அகத்துல பார்த்து போயிடும், புறத்துல என்ன உண்மைகள் இருக்கிறது அப்படின்னு தெரியல. ஆனா இந்த ஆண்டாள் திருப்பாவையில இந்த மார்கழி திங்கள் மனிதந்த நன்னாளான்னு சொல்லிட்டு முதல் பாட்டு ஆரம்பிச்சு வங்க கடல்கடைந்த மாறவனை கேசவனை சொல்லிட்டு 30 பாட்டு முடியும் போதுதான் அந்த ஒவ்வொரு பாட்டை நம்ம ரசித்து கேட்கும்போது பக்தி பரவசம் நம்மள அறியாமே நம்முடைய மனசுல இருந்தது. அப்போ இந்த ஆண்டாள் திருப்பாவை நீங்க உற்று நோக்கி பார்த்தா இந்த ஆண்டாள் திருப்பாவை எப்படா எழுதப்பட்டது நமக்கு மனசுல நெக்ஸ்ட்ல போகும். அப்போ அதுக்கு ஒரு தெளிவில்லாத காலம். இனிமே கிபி 6-7ஆம் நூற்றாண்டுல நம்ம பெரிய ஆழ்வார்கள் தோன்றி நம்முடைய ஸ்தலத்துக்கெல்லாம் வந்து பக்தி மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க. நாட்டை எதிர உலகத்துல அநியாயம் வரும்போது அதுல தோன்றியவர் தான் பெரியாழ்வார். அதாவது பெரியாழ்வார் பெற்ற பெண் பிள்ளை ஆண்டாள். அப்ப அவங்க ஆண்டாள் வந்து மனக்கண்ணாலையும் அகக்கண்ணாலையும் புறக்கண்ணாலையும் அவங்க நினைந்து ஸ்ரீமன் நாராயண கண்ணனை நினைந்து பாடிய பாட்டுகளாக தான் இந்த 30 பாட்டுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த 30 பாட்டுடைய அர்த்தங்களை பார்த்தாதான் அப்போ அந்த காலத்திலேயே நம்முடைய தமிழர்கள் வந்து இவ்வளவு 30 பாட்டை வந்து பார்க்கும்போது நம்ம தமிழுடைய ஒரு தன்மைக்கும் அதாவது அதனுடைய இலக்கண தன்மைக்கும் மொழி தன்மைக்கும் அவ்வளவும் சிறப்பு வந்து இந்த 30 பாட்டுகள் பார்க்கலே போதும். அப்புறம் காலையில இங்க வரலனாலும் அந்த காலத்தில் எழுந்துட்டுனா இப்ப திருநாராயணன் சொன்ன ஓம் நமோ நாராயணாய சீமன் நாம நாராயணன் சொல்லிட்டு அந்த பாட்டை சொல்லிட்டு எங்க அம்மா ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டா எதுக்கிற மனக்கலக்கங்கள் எல்லாம் போயிடும். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நடுவில் எழுந்து தூக்கம் மறுபடியும் வந்துடும். அதே தான் அவங்க நடுவில் தூக்கத்துக்கு எழுதிட்டீங்கன்னா இந்த ஆண்டாள் திருப்பாவை சொல்றத இதை மறுபடியும் சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து மன அமைதி வரும். சரிங்களா? இது வந்து சாஸ்திரமான உண்மை. இந்த கோவில்ல வந்து பேசுறதுக்கு பல நாள் வந்து நேரங்கள் இல்லை.
ஏன்னா நீங்க எல்லாம் முடிஞ்சுட்டு போகும்போதே என்கிட்ட கடைசியில கொடுப்பாங்க. அதனால நான் பேசுறதே கிடையாது. எப்பயுமே தலைவர்கள்லாம் கடைசியில் தான் புரிஞ்சுப்பாங்க. அந்த அளவுக்கு respect. அதே மாதிரி இந்த இந்த கோயில நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா மனவாளரை பார்த்தாலே நிக்க பிடிக்காது. ரொம்ப கோபம் வரும். எல்லாருக்கும் சொல்லுவாரு எல்லாருடைய இருக்கிறவங்க அவ்வளவு பேருடைய வாய்ப்பாட்டையோ அந்த இதையோ பெற்றோர் தான் நம்ம மனவாளர். ஆனா ஒரு அட்மின் ஒரு அட்மின் இருந்தா தான், ஒரு நிர்வாக திறமை இருந்தா தான் அது நடக்கும். இல்லைன்னா வரவங்க எல்லாமே ஆளுக்காக நம்ம மட்டும் பேசிட்டு இருப்போம். என்ன நடக்குதுன்னு கேட்க முடியாது. அந்த ஒழுங்குத்தன்மை டிசிப்ளின் அதை மெயின்டைன் பண்றவர் தான் நம்ம மனவாளர். அவர் ஒரு பெரிய இன்ஜினியர். சரிங்களா? இப்ப அவர் சொன்னாரு அங்க 70 நாங்க 2000 வந்து ஒரு 70,000 வாங்கணும்னு சொல்றாரு. ஆனா அவரு வந்து இப்ப நினைச்சிருந்தாருன்னா அதிக அவர் இந்த போஸ்ட்ல இருந்தாருன்னா அவரு இந்நேரம் எப்படியோ வந்து ஒரு 2 லட்சத்துக்கு மேல தான் சம்பளம் வாங்கி இருப்பார். அதான் அவங்க அப்பா போய் கேட்டுன்னு அதை தொடர்ந்து அவர் வந்து இந்த நம்முடைய ஆதிகேசவ பெருமாள் திருத்தலத்துல ஐக்கியமாயிட்டார். அதனால அந்த மனதார நம்ம அவருக்கு பாராட்டணும். ஒரு உள்ளன் கூட நமக்கு இது கோயில் ஆதிகேசவ பெருமாள் தான் நமக்கு இதுன்னு சொல்லிட்டு அது நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்றோம், அதை புறக்கண்ணால பாக்குறோம். ஆனா அகக்கண்ணால பார்த்தா தான் அவர் இந்த கோயில் கோசம் எவ்வளவு அவர் தன்னை ஐக்கியப்பட்டது யாருமே தெரியாது. அவர் பத்தி அவருக்கு வந்து அம்மா இல்ல, அப்பா இல்ல, இன்னும் திருமணம் ஆகவில்லை. எல்லாருக்கும் அந்த வாலிப பக்கம் அந்த வயசுன்னு இல்ல. எல்லாத்தையும் தொடர்ந்து உண்மையிலேயே அவர் தான் ஒரு போட்ட போடுவார். ஆனா அவர் வந்து நீ அங்க நிக்காத எங்க நிக்காத அவரே என்ன சொல்லிட்டாரு, யாருக்குமே வந்து நீங்க சாலையை சாத்த கூடாது, கையில தான் நீயே பண்ணிக்கப்பா அப்படின்னு. அதனால சொன்னது பூராவே அர்த்தமானது தான். சரிங்களா? இந்த கோயிலை நிர்மாணித்தவங்க நம்ம வந்து நினைச்சு பார்ப்போம். இதுல இது வரைக்கும் பல பக்தர்கள் வந்தாங்க. வராங்க, திடீர்னு சில பேர் காணாம போயிடுறாங்க. ஒண்ணு இடம்பெயர்றார்கள், இல்ல மறைந்து விடுகிறார்கள். இவங்களுக்கு எல்லாருமே ஒரு கண்ணுல ஒரு நிமிஷம் லாஸ்டா வந்து ஒரு மனக்கண்ணால நினைக்கணும். இந்த கோயில் வருஷம் இந்த கோயிலை நிர்மாணிக்கும் போது அந்த சிற்பி இருக்கிறாங்கல்ல, இந்த மேல இருந்த நம்முடைய பூ அலங்காரம், திருப்பாக்கரெல்லாம் அமைஞ்செல்லாம் அந்த அலங்காரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1700 இந்த கோயில் வந்து நிர்மாணித்திருக்கிறாங்க. அப்போ இதுல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஆண்டாள் திருப்பாவை பிரசங்க இதெல்லாம் ஒரு மரலசு 290 வருஷத்துக்கு மேல நடந்துருக்கு. சரிங்களா? அதை நம்ம மனக்கண்ணாக இருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் போன வருஷம் இந்த நிகழ்ச்சி இருக்கும், இந்த வருஷம் நிகழ்ச்சி இருக்கும். அவ்வளவுதான். இனிமேல் அவரு கமாண்டர் விட்டாலும் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். சரிங்களா? இல்லைன்னா அது மேல மதிப்பு இருக்காது. இருந்தாலும் போலீஸுக்கு பயந்துறாரு. நான் போலீஸ் இல்ல, முதல்ல நான் போலீஸா இருந்தா பண்ண ஹைகோர்ட் அட்வொகேட். நான் நல்லா இருக்கிறேன். எல்லாருடைய நம்முடைய கோயிலுக்கு திருத்தலத்துக்கு நம்ம கோயிலுக்கு வரும்போது முன்ன 30 நாளும் வீட்டில் இருந்து அப்ப நான் கொச்சின் ஹவுஸ்ல இருந்தோம்னா அப்ப அங்க வந்து ஓடியாருவேன். இங்க ஓடியாந்து அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் ஓடி போயிடுவேன். அதுக்கு பின்னால நடந்து வந்து போயிருந்தேன். அதுக்கு பின்னால சைக்கிள்ல வந்து போனேன். அதுக்கு பின்னால ஸ்கூட்டர்ல, ஜீப்ல, கார்ல இப்படி மாதிரி மாறி மாறி வந்து போனேன். காலங்கள் வந்து ஒரு இது இருக்கும். 30 நாள் வந்தேன். ராத்திரி நான் இன்னைக்கு வெளியாத வரேன்னு நினைச்சேன். ராத்திரி பாத்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கு ஒரு திருமணம் தகராறு. ராத்திரி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களாம் பண்ணி அவங்கள சும்மா அனுப்ப முடியுமா? முடிஞ்சு பார்த்தா 11:30 ஆயிடுச்சு. அது மேலே படுக்கும் போது என்னுடைய வளர்ப்பு நான் எழுப்பி விட்டுது. இல்லைன்னா நான் லேட் ஆகிட்டு இருப்பேன். சரிங்களா? உண்மை. வளர்ப்பு நான் எழுப்பி விட்டுன்னா தெய்வம் வந்து சொல்லுது, அப்பா நீ தூங்கிடாத, கலந்து போ அப்படின்றது. இதுதான் வந்து ஏதோ சொல்லுவாங்க, அசூரியரின்னுவாங்க. அது மாதிரி எழுப்பி விட்டனால அட்லீஸ்ட் ஒன்று இல்லை, நான் வந்து அசிக்கப்பட்டிருப்பேன் நான். சரிங்களா? அதனால உங்களை இந்த ஆண்டாள் திருப்பாவை 30 நாளுக்கு வந்தவங்களுக்கு அனைவருக்கும் சில கேசவப்பட்டவர், நாராயணப்பட்டவர், ஸ்ரீதர், ஏகப்பட்ட பேர் பார்த்தசாரி லைனா இருக்கிறாங்க. உங்க அனைவருக்கும் இது ஆர்கனைசேஷன் பண்ண இவங்களுக்கும், இதுக்கோசம் பொருள் உதவி பண்ணவங்களுக்கும், பொருள் இல்லாருக்கே உலகம் இல்லைட்டாங்க. பொருள்ல
அனைவருக்கும் என்னுடைய உங்கள் சார்பாக என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப நன்றி சார். வருஷம் 25 வருஷம் அவங்களுக்கு இருக்காரு. இவருக்கு தான் ரொம்ப நன்றி. நான் எங்கள் சார்பும் எல்லாரும் சார்பும் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு சாதாரண ஆண்டாள் திருக்கல்யாண பூர்த்தியாது. இன்னைக்கு இப்போ வந்தவா எல்லாருமே வரலாம். ஏன்னா கேமராவில் இருக்கு, வராது இருக்காருங்க. 7 எட்ட அவசியம் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்தாலும் எட்டி பார்த்துட்டு போயிட்டு வராது இருக்காருங்க. ஒன்று ஆண்டாள் கல்யாணத்துக்கும் ஆப்சென்ட் ஆகாத இன்னைக்கு எல்லாமே பூர்த்தி பண்ணிருக்கணும். ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ஏதாவது தப்பாக இது பண்ணிக்கிறேன். ஆண்டாள் திருடைய சிவனே ராம